அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெயில் காலங்கள்ல நம்ம உடல்ல எந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுது, அப்படி நம்மளுக்கு நோய்கள் ஏற்படாம நம்ம உடலை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், அப்படி நம்ம நோய்வாய்ப்பட்டுட்டோம்னா நம்ம உடலை எப்படி சரி பண்ணலாம், அது மாதிரி வெயில் காலங்கள்ல நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெயில் காலங்கள்ல ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வெயில் காலங்கள்ல ட்ரெஸ் போடுறதுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஆடைகளை அணிவோம் அப்படின்னா, காட்டன் வியர்ஸ் அணிவோம். சில பேர் காட்டன் வியர்ஸ் அணிந்தா கூட என் உடல்ல எரிச்சல் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடல் எரிச்சல் ஏற்பட்டால், அதே மாதிரி நம்ம உடல்ல கொப்புளங்கள் ஏற்பட்டால், அக்குள்ள கட்டிகள் ஏற்பட்டால், தொண்டை கரகரப்பு, வெயில் காலங்களில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோய் தொண்டை கரகரப்பு, வறட்சி, எவ்வளவு தண்ணி குடிச்சாலுமே மீண்டும் மீண்டும் நம்ம தண்ணி குடிக்கணும்ன்ற மாதிரி எண்ணம் நம்மளுக்கு ஏற்படுறது, தூக்கமின்மை, இரவு அதிகமா உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால தூக்கமின்மை ஏற்படுறது, அதே மாதிரி படபடப்பு ஏற்படுறது, வெயில் தாக்கத்தினால உடல் படபடப்பு ஏற்படுறது, பதட்ட நிலை ஏற்படுறது, தோல், அதாவது தோல் நோய்கள், ஸ்கின் எரிச்சல் அடைந்து ஸ்கின் பர்ன் ஆகி ஸ்கின் பீல் ஆகிறது. இந்த மாதிரி நிறைய நோய்கள் வெயில் காலங்கள்ல ஏற்படுது. மேலும் இல்லாம குழந்தைகளுக்கு இந்த மணல்வாரி அம்மக்கட்டு, அம்மை நோய் போன்ற நோய்கள் வெயில் காலங்கள் தாக்குதல்ல குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எனக்கு வெயில் காலங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்களை நான் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு அக்குபஞ்சர் புள்ளிகள் உங்களுக்கு சொல்ல போறோம். இதுக்கு என்ன அக்குபஞ்சர் புள்ளி இருக்கு அப்படின்னா, ட்ரிபிள் வார்மர் 1. அதாவது இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்றதே நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு மாயையான சக்தி ஓட்ட பாதை. இந்த மாயை சக்தி ஓட்ட பாதையோட பெயர் என்னன்னா மூ வெப்ப குழி. அதை ஆங்கிலத்துல ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள்னாலும் 3 தான். மூ வெப்பக்குழி, அதாவது உடல்ல 3 இடங்களுக்கு தேவையான உஷ்ணத்தை இது கொடுக்கும். அதே நேரம் உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கும் போது இந்த உஷ்ணத்தை சமநிலை பண்றதுதான் இந்த உறுப்போட வேலை. இன்னைக்கு நம்ம இதுல என்ன பாயிண்ட் பயன்படுத்த போறோம் அப்படின்னா, ட்ரிபிள் வார்மர் 1 அப்படின்ற பாயிண்ட தான் பயன்படுத்த போறோம். இந்த ட்ரிபிள் வார்மர் 1 பாயிண்ட் ரொம்ப நீங்க எளிமையா உங்களை நீங்க மெமரி பண்ணிக்கலாம். இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளோட மோதிர விரல்ல உட்பக்க நெகக்கோண முனையில தான் இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட எனக்கு உடல்ல உஷ்ணம் அதிகமா இருக்குன்றவங்க தினசரி என்ன பண்ணலாம்னா, ஒரு 10 முறை இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கலாம். ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ணலாம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கலாம். இது எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, வெயில் காலங்களில் நான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், எனக்கு மலம் கழிக்கிற இடத்துல ஒரு அரிப்பு இருக்கு, எனக்கு ஒரு எரிச்சல் இருக்கு, அப்படி இருக்கிறவங்களும் இந்த பாயிண்ட பயன்படுத்தலாம். எனக்கு மலம் கழிக்கும் போது எனக்கு வலி இருக்கு, மலம் கழித்த உடனே எரிச்சல் இருக்கு, இல்ல மலம் கழிக்கும் போது எனக்கு பிளட் வருது, அதை மூலம்னு சொல்லுவோம். மூல நோய் இருக்கிறவங்க, பௌத்திர நோய் இருக்கிறவங்களும் இந்த ட்ரிபிள் வார்மர் 1 பாயிண்ட பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம வெயில் காலங்கள்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்துட்டோம்னா, வெள்ளைப்படுதல். அதிகமா வெயில்ல போறனால வரக்கூடிய பிரச்சனை ஒரு வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படுறவங்களும் இந்த பாயிண்ட ப்ரெஷர் கொடுக்கலாம். ஏன் இந்த பாயிண்ட் இது எல்லாத்துக்குமே சரி பண்ணுதுன்னா, நம்ம உடல்ல இந்த பாயிண்ட் 3 இடங்களுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்குது. முதல் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இந்த மூ வெப்பக்குழி நம்மளுக்கு சுவாசத்திற்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்குது. இரண்டாவது இடம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு செரிமானத்திற்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்குது. மூன்றாவது இடம் நம்மளோட இனப்பெருக்க மண்டலம், அதாவது நம்ம சிறுநீர் மண்டலத்துல இது வேலை பார்க்கும். சோ நம்ம மனிதனுக்கு இந்த 3 இடங்கள்ல தான் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனாலையும் குறையறதுனாலையும் நிறைய உஷ்ண நோய்கள் உடல்ல ஏற்படுது. சோ இந்த பாயிண்ட நீங்க என்ன பண்ணலாம்னா, தினமும் காலையில ப்ரெஷர் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த வெயில் நேரங்கள்ல நீங்க என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இது போன்ற அழகான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.